نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேரை கொண்டு சிறப்பான குத்துபாவுடைய பேருரையை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலான அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் நின்று நிற வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு, அன்புக்கும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த குறுகிய கால அற்பமான இந்த வாழ்க்கையிலே எப்பொழுதும் நாங்கள் அல்லாஹ்வை பயந்து அவனது ஏவல்களை முடியுமான அளவு எடுத்தும் விலக்கல்களை முழுமையாக தவிர்த்து மறுமை சிந்தனையோடும் மௌத்துடைய உணர்வோடும் எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக்கொள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிற எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்கும் மதிப்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு அருட்கொடைகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். வஇன் தஅத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹு தஆலா தனது திருமறை குர்ஆனிலே சொல்கிற பொழுது, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற நியமத்துகளை நீங்க கணக்கிட்டு பார்த்தால் அவைகளை மட்டிட முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறார். அப்ப இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு தேவையான இந்த உலகத்திலே நிறைய நியமத்துகளை அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான். எங்களுக்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் என்றும் பொருளாதாரம் என்றும் சொத்துக்கள் என்றும் இப்படி அறிவாற்றல் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறுபட்ட நியமத்துகள் எல்லாம் இந்த உலகத்திலே மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருப்பது அது மட்டிலே முடியாத ஒன்று. அது போன்றவர்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்கிற இன்னும் பெரிய அருட்கொடை என்னவென்று சொன்னால், நியமத் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிகிற பொழுது, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மரணிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் முஸ்லிமாக மரணிப்பதுதான் ஒரு மனிதனுக்கு வழங்குகின்ற மிக பெரும் பெரும் அருட்கொடைகள் ஒன்று, அல்லாஹுடைய தௌஃபீக்குகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவுடைய உரைகள்ல, பிரசங்கங்கள்ல நபிகளார் அந்த ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 102வது ஆல இம்ரானுடைய 102வது வசனத்தை ஒவ்வொரு நாளும் ஓதுவார்கள். நான் ஏற்கனவே ஓதி காட்டிய அந்த வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்தே வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை ஹக்க துகாத்தே, எப்படி நீங்க பயப்பட வேண்டுமோ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எப்படி நீங்க அல்லாஹ்வை அஞ்ச வேண்டுமோ நீங்க அந்த விதத்திலே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இந்த உலகத்திலே நீங்கள் மரணிக்கின்ற பொழுது முஸ்லீம்களாக அன்றி மரணிக்க கூடாது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பெறுகிற பொழுது முஸ்லீம்களாக மரணிக்க வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறான். இந்த வசனத்திலே மிக முக்கியமான 2 விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய சிந்தனைக்கு முன்வைக்கிறான். என்னது? முதலாவது, அல்லாஹ்வை நாங்கள் அஞ்சுவது. இந்த உலகத்திலே தனிமையிலே பகிரங்கமாக
அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக நாங்கள் வாழுவது, அல்லாஹ்வை பயந்து வாழுவது. ஹக்க துகாத்தி, அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்லியிருக்கிறானோ அந்த விதத்திலே தான் நாங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அது இல்லாம அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இல்லாமலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் இல்லாமல் எங்களுக்கு அல்லாஹ்வை அஞ்ச முடியாது, அல்லாஹ்வை நெருங்க முடியாது. சிறுக்குகளை செய்து கொண்டு அனாச்சாரங்களை செய்து கொண்டு அந்த ரப்புடைய திருப்தி அடைய முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விதத்தில் தான் நீங்கள் அஞ்ச வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். இரண்டாவது விஷயம், உங்களுக்கு மௌத்து நிச்சயமானது, நீங்க முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல்லியமாக சொல்லி காட்டுகிறார். இந்த வசன உறவுகளே ஒவ்வொரு குத்துபாக்கள்லையும் மிம்பர் மேடைகள் ஓதப்படுகிறது. ஆனால் சில நேரங்கள் பொருள் தெரியாமல் நாங்கள் கடந்து செல்கிறோம். இந்த ரெண்டு விஷயங்கள் அல்லாஹ் போதிக்கிறான். இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பிரிகிற தருணம் முஸ்லிம்களாக இருப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது, இப்படித்தான் மரணிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குகின்ற பெரும் பாக்கியம். இந்த உலகத்தில் என்னென்ன அருட்கொடைகளை கொடுத்தாலும் தன்னுடைய இறுதி முடிவு கடைசி நேரம் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் அமைவது என்பதுதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்கிற பெரிய அருள் தௌஃபீக் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை புரட்டி பாருங்கள். அல்லாஹு தஆலா எவருக்கும் இந்த மௌத்துல சந்தேகமே கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. ஒவ்வொருவரும் நிச்சயமாக இந்த மௌத்தை அடைந்தே தீர என்பதை அல்லாஹு தஆலா துல்லியமாக குர்ஆன்ல பேசுகிறான். ஒரு இடத்திலே பேசுகிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மௌத்தை யகீன் என்று பேசுகிறான். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபியே, உங்களுக்கு மௌத்து வரும் வரையில நீங்க என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதுதான் மௌத் என்பது. யாருக்குமே சந்தேகமே இல்லை. இந்த உலகத்துல முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட மௌத்தை ஏற்றிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மௌத்து சம்பந்தமாக நிறைய அல்லாஹ் பேசுகிறான். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும். எந்த மௌத்தை விட்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ, எந்த மௌத் என்றால் உங்களுக்கு அச்சம் வருகிறதோ, உங்களோட உள்ளத்துல பயம் வருகிறதோ, அந்த மௌத்து நிச்சயமாக உங்களை என்ன செய்யுமாம்? விரட்டி பிடிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எந்தெந்த இடங்கள்ல நீங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாலும் இந்த மௌத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் துல்லியமாக சொல்கிறான். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா. அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்லி காட்டுகிறான் தெரியுமா சகோதரர்களே? பலமான கோட்டைகள்ல நீங்க வாழ்ந்தாலும், பெரும் பெரும் கோட்டைகள் எல்லாம் தனிந்து ஒளிந்து நீங்கள் வாழ்ந்தாலும் நிச்சயமாக இந்த மரணத்தை நீங்க தழுவியே தீர வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல்லியமாக சொல்கிற செய்தி எங்களுக்கு பார்க்கலாம். எனவே சகோதரர்களே, முன்னே சொன்ன அந்த வசனம், நீங்க அல்லாஹ்வை உரிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக என்று மரணிக்க கூடாது என்ற செய்தி இது யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால், யார் உள்ளத்தால் அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறார்களோ, அல்லாஹ்வை பற்றி ஆழமா நம்பிக்கை, மறுமை பற்றி நம்பிக்கை இருக்கிறதோ, இவர்களுக்குத்தான் இந்த பயம் வரும், இந்த அச்சம் வரும். இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இந்த சத்திய மார்க்கத்திலே ஏவர்களை எடுத்து விலக்கல்களை தவிர்த்து வாழுவதற்கு அவர்கள் முயற்சி பண்ணுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மௌத்தை பொறுத்தவரையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தாயுடைய கருவறையில இருக்கிற பொழுது அவனுக்கு பிகத் பி ரிஸ்கிஹி வ அஜலி, அவன் இந்த உலகத்திலே என்னென்ன அவனுக்கு ரிஸ்க் கிடைக்க போகிறது, என்னென்னத்தை சம்பாதிப்பான், எவ்வளவு சாப்பிடுவான், எவ்வளவு காலம் வாழுகிற செய்தி, இவன் நல்லவனாக வாழுவானா இந்த உலகத்திலே, கெட்டவனாக வாழுவானா என்ற எல்லா செய்திகளையும் தாயுடைய கருவறையில் ஒரு வானவர் ஏற்கனவே பதிவு செய்துவிட்டு இருக்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய மௌத்து உறுதியானது. அல்லாஹ் இன்னும் சொல்லுவதாக இருந்தால் சூரா ஆராஃபுடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலி குல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. ஃபைதா ஜா அஜலுஹும், அந்த நேரம் வந்துவிட்டால் ஃபலா யஸ்ஸாகிரூன லா யஸ்ஸாகிரூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதை முற்படுத்தவோ பிற்படுத்தவோ மாட்டான். உரிய நேரத்தில் அல்லாஹு தஆலா உயிர்களை பறிக்கிற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல்லியமாக சொல்லி தருகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்திலே
முஸ்லிம்களாக மரணிப்பதுதான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் செய்கின்ற பெரும் அருட்பாக்கி என்பதை நாங்கள் உள்ளங்கள் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய மறுமையுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. மறுமையுடைய நிரந்தரமான வாழ்க்கை. இந்த வாழ்வு சகோதரர்களை எதை வைத்து அல்லாஹ் முடிவு செய்கிறான் தெரியுமா? தன்னுடைய இறுதி தீர்மானம், தன்னுடைய கடைசி நேரம் முடிவு வைத்து அல்லாஹு தஆலா தீர்மானிக்கின்றான். தன்னுடைய மறுமை வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது நல்ல வாழ்க்கையா அமையப்பெற வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய இறுதி தருணம் எல்லாம் சிறப்பாக அது முடிவடைய வேண்டும். அன்புக்குரியவர்களே, மறுமையுடைய வாழ்க்கை என்பது எங்களுடைய உயிர் பறிக்கப்பட்ட பிறகு கபர் என்ற பயங்கரமான புதைகுழி, அங்கே வைக்கப்படும் பல்வேறுபட்ட கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுகிறது. அதற்கு பிறகு மஹ்ஷர் என்ற ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை, பர்ஸகுடைய வாழ்க்கைக்கு பிறகு அங்க சிராத் என்று பல்வேறுபட்ட கேள்விகள் என்று சொர்க்க நரகம் என்று அல்லாஹு தஆலா அங்கே வழங்க காத்து கொண்டிருக்கிறான். இதுதான் நிரந்தரமான மறுமையுடைய வாழ்க்கை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி தருணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால், நல்ல முறையில் அந்த முடிவுகள் அமையப்பெற வேண்டும் என்றால், நாங்கள் குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு கட்டுப்பட்டு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்ந்த பெரும் பெரும் சஹாபாக்கள், சுவர்க்கவாதி என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதரால் சொல்லப்பட்ட பெரும் சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி நிமிடங்களை பற்றி சிந்தித்தார்கள். தான் ஒரு சுவர்க்கவாதி என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்கின்ற பொழுதெல்லாம் அந்த சுவர்க்கவாதிகள், ஈமானிலே உச்சத்தை அடைந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய இறுதி அந்த தருணத்தை நிமிடங்களை சிந்தித்து பார்த்தார்கள். உங்களுக்கு தெரியும் உறவுகளே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துடைய இரண்டாவது ஆட்சியாளர். எவ்வளவு ஒரு நீதமான ஆட்சியாளர்! ரசூலுல்லாஹ் இவர் ஒரு சிறந்த ஒரு சஹாபி என்று சொல்கிறார்கள். இவர் ஒரு ஷஹீத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வாய்ப்பட சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நீதமான ஆட்சியாளர். இவர் ஃபஜ்ருடைய தொழுகையில தொழுது கொண்டிருக்கிறார். ஒரு மஜூசி அபூ லுஅலுஆ என்று சொல்லக்கூடியவன் ஒரு கூரிய ஆயுதத்தால் குத்துகிறான். குத்தப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே கீழே விழுந்து இரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. சுப்ஹானல்லாஹ்! சிந்தித்து பார், இஸ்லாமிய ஆட்சியாளர் அமீருல் முஃமினீன். இந்த நேரத்தில் அவருடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய தந்தை உமரை தூக்கி அப்படியே மடியிலே வைத்துக் கொள்கிறார். தலையை தூக்கி மடியிலே வைத்துக் கொள்கிறார். இந்த நேரத்திலே உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொல்கிறார்கள், ஏண்ட தலையை தூக்கி கீழே வையுங்க மகனே, என்னுடைய தலையை தூக்கி கீழே வையுங்கள் என்று சொல்கிறார். அப்ப மகன் நினைக்கிறார், ஏதோ என்னுடைய தந்தைக்கு ஒரு தலையணை தேவை போன்று நினைத்து சொகுசு தேவை என்று சொல்லி அவர் கீழே வைக்க சொல்கிறார் நினைக்கிறார். விஷயம் அப்படி அல்ல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் தெரியுமா? மகன்கிட்ட சொல்கிறார், மகனே என்னுடைய தலையை தூக்கி கீழே போட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? வைலி வவைலு உம்மி, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, என்னுடைய தாய்க்கு ஏற்பட்ட கை சேதமே, இல்லம் யர்ஹம்னி ரப்பி, என்னுடைய ரப்பு எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால், தன்னுடைய இறுதி தருணத்திலே, தன்னுடைய கடைசி சக்கராத்துடைய இந்த நேரத்திலே ரப்புல் ஆலமீன் எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால் எனக்கு ஏற்பட்ட கை சேதம் என்று அவர் கவலைப்படுகிறார். அதே நேரம் வைலி இல்லம் யக்ஃபிருல்லாஹு லி, என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த கடைசி நேரம் தான் குத்தப்பட்டு இரத்தமெல்லாம் ஓட்டப்படுகிற இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்றவர் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு இஸ்லாமிய ஒரு ஆட்சியாளர், அவர் ஒரு சொர்க்கவாதி என்று அல்லாஹுடைய சொல்லப்பட்டவர் தன்னுடைய கடைசி நிமிடங்களை சிந்தித்து பார்க்கிறார், மீட்டி பார்க்கிறார். தன்னுடைய மரணம் இறுதி தருவாய் அது சிறப்பாக அமைவேன் என்பதை ஆசைப்படுகிறார்கள். இந்த இவருடைய வாழ்க்கையிலே என்ன படிப்பினை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் தெரியுமா சகோதரர்களே? இறுதி நேரத்தை ஒவ்வொருவரும் தன்னுடைய கடைசி நேரம் சிறப்பாக அமைய வேண்டும், அல்லாஹுடைய தண்டனைக்குரியதா அமையக்கூடாது என்பதை ஒரு படிப்பினையாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய உறவுகள், இப்படி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பார்க்கலாம். வரலாற்றிலே
நிறைய சான்றுகளை எங்களுக்கு பார்க்கலாம். இந்த உலகத்திலே வாழ்ந்த மிக சிறப்பானவர்கள் சஹாபாக்களோ தாபியீங்களோ அவர்களெல்லாம் தன்னுடைய கடைசி நிமிடங்கள் எல்லாம் சிறப்பு பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள். சகோதரர்களே, இந்த உலகத்திலே தன்னுடைய இறுதி கட்டம் சிறப்பாக அமைய நாங்கள் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆ கேட்க வேண்டும். இதற்கு இன்னொரு சான்றை பாருங்கள். ஒரு தாபியி, சஹாபாக்களுக்கு பிறகு வந்தவர்கள் தான் தாபியீன்கள். ஆமிர் இப்னு அப்துல்லா இப்னு ஜுபைர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் என்ன செய்கிறார்? தன்னுடைய கடைசி தருணத்திலே, சக்கராத்துடைய நேரத்திலே இருக்கிறார். உயிர் பறிக்கப்படுகிற தருணம். அந்த தருணத்திலே, உயிரெல்லாம் பறிக்கப்படுகிற அந்த நேரத்திலே சுப்ஹானல்லாஹ், அவர்களை சூழ பிள்ளைகளும் தன்னுடைய இரத்த உறவுகளும் குடும்பத்தாரும் இருக்கிறார்கள். உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த தருணத்திலே அங்கே அதான் மகரிபுடைய தொழுகைக்கான அதான் சொல்லப்படுகிறது. கடுமையான அந்த சக்கராத்துடைய வேதனை அவருக்கு ஏற்படுகிற தருணம் என்ன சொல்கிறார்? மகரிபுக்கான அதான் சொல்லப்படுகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த உலகத்திலே பெரியவன் அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹய்யால ஸலா, தொழுகைக்காக நீங்கள் விரைந்து வாருங்கள், வெற்றியின் பால் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்ற அழைப்பு விடப்படுகிறது. எனவே என்ன இந்த தருணத்திலே, இந்த சந்தர்ப்பத்திலே கூட பள்ளிக்கு எடுத்து செல்லுங்க என்று சொல்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தை பார்த்து, உங்களுக்கு இந்த நிலைமையில பள்ளிக்கு போக முடியுமான்னு கேட்கிறார்கள். இவ்வளவு கஷ்டமான நேரத்தில், உயிர் பிரிகிற சக்கராத்துடைய நேரத்தில் உங்களுக்கு பள்ளி போக முடியுமான்னு கேட்கிறார்கள். ஆம், நான் இந்த வார்த்தைக்கு, இந்த அதானுக்கு பதில் சொல்லாமல் இந்த உலகத்திலே என உயிர் பிரியுமாக இருந்தால் நான் அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டவனாக இருக்க முடியா என்று சொல்லிவிட்டு எடுத்துக்கொண்டு போங்க என்று சொல்கிறார்கள். இருவர் சேர்த்தவரை தூக்கி கொண்டு பள்ளிக்கு எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஃபஹமலூஹு பைன ரஜுலைனி ஃபஸல்லா ரகாத்தன். அங்க போய் பள்ளியில் அவர் ஒரு ரக்காத் இமாமோடு தொழுகிறார். சும்ம மாத ஃபீ சுஜூதிஹி. அப்படியே சுஜூதிலே மரணித்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் என்றால், தாபியீங்கள் அந்த சஹாபாக்கள் எல்லாம் சுப்ஹானல்லாஹ் தன்னுடைய இறுதி தருணங்கள் எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் தான் சஹாபாக்கள், தாபியீங்கள். சகோதரர்களே, எனவே எங்களோட வாழ்க்கையில நிறைய பிரார்த்தனைகள், ஆசைகளை நாங்கள் கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு அடியான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யுபஅசுல் அப்து அலா மா மாத அலை. ஒரு அடியான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எப்படி மரணிக்கின்றானோ அப்படித்தான் அல்லாஹ் மறுமையில் எழுப்பாட்டுவானாம். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நன்மை செய்தவனாக மரணிக்கின்றான், இந்த சத்திய கொள்கையிலே, சரியான அகீதாவிலே, சரியான குர்ஆன் சுன்னாவை பின்பற்றியவனாக மரணிக்கிறான் வச்சுக்கொள்ளுங்க, அல்லாஹ் அப்படியே தான் மறுமையில் எழுப்பாட்டுகிறான். இந்த உலகத்திலே சிறுக்கு செய்தவனாக, பிதாத்துகளை செய்தவனாக, ஹராத்திலே விழுந்தவனாக மரணிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அப்படியே மறுமையில் எழுப்பாட்டுகிறான். நபிகளார் இதை இன்னும் சிறப்பாக சொல்கிறார்கள், விலாவாரியாக தெளிவாக சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? ஒரு முறை ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய நபித்தோழர், ஒரு சஹாபி என்ன செய்கிறார்? அவர் இஹ்ராம் கட்டிய நிலைமையில ஹஜ்ஜுக்கு போகிறார். அவருடைய ஒட்டகம் மிரளுகிறது. ஒட்டகம் மிரண்டு ஓட அவர் கீழே விழுகிறார். ஒட்டகம் மிரித்து அவர் கொல்லப்படுகிறார். இந்த தருணத்தில் அவர் இஹ்ராம் கட்டிய நிலைமையில மரணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் இஹ்ராம் கட்டிய நிலைமையில மரணித்திருக்கிறார். இக்ஸிலூஹு பிமாஇன் வஸிதிரின். இவரை கழுகுங்க, நீராலும் இழந்த இலையாலும் கழுகுங்கள். வகஃபினூஹு ஃபீ ஸௌபைஹி. இரண்டு துணிகளால இவரை கஃன் செய்யுங்கள். வலா துஹம்மிரு ரஸஹு வ வஜ்ஹஹு. இவர தலையையும் முகத்தையும் திறந்து வையுங்க, அவனோட முகத்தை மூடக்கூடாது. ஃபஇன்னல்லாஹ யபஅஸுஹு யௌமல் கியாமத்தி முலப்பியா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவரை அல்லாஹ் மறுமையிலே தல்பியா சொன்ன நிலைமையில் அல்லாஹ் எழுப்பாட்டுவான். அப்படி மரணித்தவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி எழுப்பாட்டுகிற செய்தியை நபிகளால் சொல்லி தருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் தொழுகையாளிகளாக மரணித்த சுஜூதிலே அல்லாஹ் அப்படி எங்களை எழுப்பாட்டுவான். குர்ஆனை ஓதியவர்களாக, ஜிக்ரை செய்தவர்களாக, அல்லாஹுடைய இந்த குர்ஆனுக்கு கட்டுப்பட்டவர்களாக, ஷஹீதுகளாக, எப்பொழுதுமே அல்லாஹ்வை மறக்காத ஜிக்ரை செய்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பெறுகின்ற பொழுது அல்லாஹ் எங்களை அப்படியே எழுப்பாட்டுகிறான். என்னென்ன நன்மைகளை செய்து கொண்டு நாங்கள் மரணிப்போமோ, தர்மம் செய்தவர்களாக, நல்ல விஷயங்கள் ஈடுபட்டவர்களாக,
சுன்னாக்களை பேணியவர்களாக இந்த உலகத்தை விட்டு எங்கட கடைசி முடிவு அமைகிறதோ அல்லாஹ் மறுமையிலே எங்களை அப்படி எழுப்பாட்டுகிற செய்தி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் பாவிகளாக மது அருந்திய நிலைமையில மரணிக்கின்றான், தூக்கு போட்ட நிலைமையிலே மரணிக்கின்றான், அவனாக அந்த உயிரை மாய்த்து கொண்டு மரணிக்கின்றான். வச்சு கொள்ளுங்க, அல்லாஹ் இந்த மாதிரி மறுமையில் அல்லாஹ் எழுப்பாட்டுகிறான். எப்படி தற்கொலை செய்து கொண்டானோ இதே நிலைமையில் அல்லாஹு தஆலா எழுப்பாட்டுகிற செய்திகள் எல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த குறுகிய கால இந்த வாழ்க்கையிலே 50க்கும் 60க்கும் இடைப்பட்ட காலம். இந்த உலகத்தில் யாருமே பெரும்பாலும் அதை தாண்டி வாழ மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்துடைய வயது மாபைன 70 வ 60, 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். ஒரு விளையாட்டு வீண் கூத்து எங்களுக்கு கண்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று இருக்கிறது. ஒரு இன்பமான வாழ்க்கையை நினைத்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. இந்த வாழ்க்கையில எது சிறப்பு தெரியுமா? உலகமா மறுமை என்றால் வல் ஆகிரத்து ஹைரு வ அப்கா, அந்த மறுமையை நிரந்தரமானது, அதுதான் நிலையான என்ற செய்தி அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். இந்த உலகம் நிலையானது அல்ல. எவ்வளவு பலசாலியாக வாழலாம், எவ்வளவு பணத்தோடு வாழலாம், பெரும் அறிவாளியாக வாழலாம், என்னென்ன சிறப்புகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் சுபஹானல்லாஹ், இந்த உலகம் அழியக்கூடியது, நாங்களும் மரணிக்க கூடியவர்கள். எங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கை தன்னுடைய மௌத்துக்கு பிறகுதான் கபூர் என்று மஹ்ஷர் என்று ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹு தஆலா வாழ வைக்கிறான். சகோதரர்களே, சில நேரம் கபறுகளை நாங்க பல ஆயிரக்கணக்கு வருஷங்கள் வாழலாம். அல்லாஹு ஆலம். எனவே அன்புக்குரியவர்களே, எம்முடைய மறுமை வாழ்க்கையை வைத்து அல்லாஹு தஆலா, இந்த உலக வாழ்க்கையை வைத்து அல்லாஹு தஆலா மறுமை அல்லாஹ் தீர்மானம் செய்கிறான். இன்றைக்கு நாங்கள் நிலைமையை பார்த்தேன்னு சொன்னா, ஏதோ இந்த உலகத்திலே வெறுமனே வாழ வந்தவர்களை போன்று அமல்களில் ஆர்வம் இல்லாமல், இபாதத்துக்களிலே கடமைகளை சரியாக செய்யாதவர்களாக, அமல்கள் ஆர்வம் இல்லாத ஒரு நிலைமையில அமல்கள் ஒரு பொடுபோக்க சோம்பேறித்தனத்தை நாங்கள் பார்க்கிறோம். பாவத்தில் நிறைய ஆசையும் பாவத்தில் இன்பத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடியான அல்லாஹ் கபரிலே வைத்தால் பயங்கரமான புதைகுழி, இந்த குழிக்குள்ள அல்லாஹு தஆலா இந்த குழியுளுக்கு அல்லாஹ் ஒரு மனுஷனை வச்சால் தான் இந்த உலகத்தில் நல்லாக வாழ்ந்தான் தன்னுடைய செயல்பட்டியல் அல்லாஹ் கோந்து காட்டுவான். பாவியாக கெட்டவனாக ஒரு முனாஃபிக்காக வாழ்ந்தால் தன்னுடைய செயல்பட்டியலை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? கண் முன்னுக்குள்ளே கொண்டு வந்து காட்டுவான். உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்து இந்த குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு சுன்னாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு அல்லாஹு தஆலா கபரில் விசாரணைகளை செய்த பிறகு ஒரு அழகான ஒரு மனுஷனுடைய தோட்டத்தில் ஒரு மனுஷன் வருவான். அதுதான் அவனுடைய அழகான நல்லறங்கள் அமல் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் அவனை கபருக்குள்ள வைக்கப்பட்ட ஒரு பாவியாக, ஒரு முனாஃபிக்காக, ஒரு கெட்டவனாக இருக்கிற பொழுது அவனுக்கு முன் ஒரு மனுஷன் வருவானாம். ஒரு பயங்கரமான தோட்டம். அவன் அதை பார்த்து நடுங்கி போவான உறவுகளே, நடுங்கி போகிறான், பயப்படுகிறான், கதறுகிறான். தனிமையா நிலைமையை சிந்திச்சு பாருங்க. இந்த நேரத்தில் அவன் சொல்லுவானாம், என்ன நீ நெருங்காதே. அந்த மனிதன் கேட்பானாம், உன்னை நான் நெருங்காமல் இருப்பதற்கு நீ யார்? உன்னை நான் நெருங்காமல் இருப்பதற்கு நீ யார்? குந்த சரிஅன் ஃபீ மஅசியத்தில்லாஹ், இந்த உலகத்திலே வாழுகிற காலத்திலே பாவத்தில் போட்டியா இருந்தாயா இல்லையா? உனக்கு தொழுகையும் இல்லை, ஃபர்லும் கிடையாது, ஹராத்திலே மோசமான விஷயத்தில் ஈடுபட்டாயா? அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் உனக்கு பயனளிக்கல்ல, உன்னை நீ மாற்றிக்கொள்ளவும் இல்லை, நீ தௌபா செய்யவும் இல்லை. வபதீஅன் ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்க்கு வணங்கி வழிபடுகிற விஷயத்திலே, ஃபர்லே சுன்னாக்களை பின்பற்றுவதில் நீ என்ன செய்தாய்? பொடுபோக்காக ஒரு சோம்பேறியாக இருந்தாயா இல்லையா? இதனால தான் உன்னுடைய முழு செயல் வடிவமும் தான் நான் என்று பயங்கரமான தோட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தோட்டத்தை அல்லாஹ் முன்னு காட்டுகிறான். சிந்தித்து பாருங்க உறவுகளே, இந்த உலகத்தில் எங்கட முடிவுகள் சிறப்பு பெற்றால்தான் அந்த பயங்கரமான புதைகுழியில ஒரு அழகான தன்னுடைய அமல்கள செயல்பட்டியலை கண்களால் கண்டுகொள்ளலாம். இந்த உலகத்தில் மாற்றம் தேவை. எப்பொழுதும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இறுதி தருணம் நல்லா அமைய வேண்டும் என்றால் முஹாசபா, தன்னை பற்றி எப்பொழுதுமே உள்ளத்தால் பரிசீலனை செய்ய வேண்டும்.
உள்ளத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க, கப்ல அன் துஹாசபு, அல்லாஹ் மறுமையில் உங்களை விசாரிப்பதற்கு முதல், கப்ல அன் தூஸனு வஸினு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் தூஸனு, உங்களை அல்லாஹ் அங்க அளக்க முதல் நீங்க உங்களின் உலகத்தை அளத்துக் கொள்ளுங்க. நீங்க எந்த நிலைமையில வாழுகிறீர்கள், உங்களோட அமல் எப்படி இருக்கிறது, உங்களோட ஈமான் எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே இந்த உலகத்தில் முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த மறுமை நாள்ல பயங்கரமான கேள்வி கணக்குகளுக்கெல்லாம் முன்னால் இந்த உலகத்திலே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் என்று உமர் இப்னு கத்தாப் தன்னுடைய உரைகள்ல அந்த உபதேசத்தை சொல்லுவார்கள். எனவே அன்புக்குரியவர்களை சிந்தித்து பாருங்க, நாங்க தூங்குகிற நேரங்கள் எல்லாம் போக ஏனைய எல்லா நேரங்கள்ல தன்னுடைய எல்லா உறுப்புகளும், தன்னுடைய கண்ணோ தன்னுடைய கையோ ஏனைய எல்லா உறுப்புகளும், தன்னுடைய சிந்தனைகள் எல்லாம், தன்னுடைய யோசனைகள் எல்லாம், தன்னுடைய மர்ம உறுப்புகள் எல்லாம், தன்னுடைய எல்லா சிந்தனைகளும் எப்படி செயல்படுகிறது சிந்தித்து பாருங்க. அல்லாஹ்க்கு பொருத்தமாக இருக்கிறதா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் முஹாசபா செய்ய வேண்டும், உள்ளங்கள்ல கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு சிலரை பார்த்தா வாழ்க்கையில ஃபஜ்ர் தொழுகையே கிடையாது, பள்ளியை கண்டவர்கள் சுபஹ கண்டவர்கள் அல்லாஹு ஆலம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இரவு நேரங்கள் எல்லாம் கேலி கூத்துகள்ல, யூடியூபிலே, ஃபேஸ்புக்கிலே ஹராமான விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு பள்ளியை காணாத உறவுகளை நாங்கள் பார்க்கிறோம். இதே நேரம் ஃபஜ்ர் இல்லாம எங்கட உயிர்கள் அல்லாஹு தஆலா பறித்தான் என்று சொன்னால், சுபஹே இல்லாத ஒரு நிலைமையில அல்லாஹ் எங்கட உயிர்களை பறித்தான் என்று சொன்னால் சிந்தித்து பாருங்க, என்ன மையத் எப்படி இருக்கும் சகோதரர்களே. அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு எத்தனை எத்தனை மரணங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். இசை கேட்டு கொண்டு மரணிக்கின்றான், ஆபாசம் பார்த்து கொண்டு மரணிக்கின்றான், காரிலே போகிறான், அங்க அவன் கேட்பதெல்லாம் இசை, பார்ப்பதெல்லாம் ஆபாசம். சுபஹானல்லாஹ், பயங்கரமான முடிவுகள், மது அருந்திய நிலைமையில மரணிக்கின்றான். அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். சூஉல் ஹாத்திமா, கெட்ட முடிவுகளை விட்டு அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். இந்த உலகத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவகாசம் தருகிறான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அல்லாஹு தஆலா தங்களை தானாக மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தை மாற்றவே மாட்டான். தன்னிட தொழுகை இல்லை என்றா தன்னை மாற்றிக்கொள்ளாத வரை தான் தொழுகையாளியாக மாற முடியாது. இதற்கு ஒரே ஒரு வழி, கஃபாபில் மௌத்தி வாஇதா. உங்களுக்கு உபதேசி யாரு தெரியுமா? மௌத் என்ற உபதேசி. உங்களோட கடைசி நிமிடங்கள், கடைசி முடிவுகள் சிறப்பு பெற வேண்டும் என்றால் இந்த மௌத் என்று சொல்லுகிற உபதேசியே உங்களுக்கு போதுமான என்ற செய்தியெல்லாம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். தான் அணிந்திருக்கின்ற அந்த மோதிரத்திலே கூட ஒரு அடையாள சின்னமாக அதை பதிய வைத்திருந்தார்கள். கஃபாபில் மௌத்தி வாஇதா. ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் என்னென்ன துறையில என்ன உச்சத்தை அடைந்தவனுக்கும் அவன் பாவம் செய்கின்ற பொழுது, அல்லாஹ்வை மறக்கடிக்கின்ற அந்த நேரத்திலே மௌத்துடைய உணர்வு வருகிற பொழுது அவன் அப்படியே மீளுகிறான், நன்மையின் பால், தௌபாவின் பால் மீளுகிறான், அவனை உள்ளம் மாற்றப்படுகிறது. இந்த சிந்தனை தான் எங்கள்கிட்ட வர வேண்டும் சகோதரர்களே. அப்படி எங்களோட முடிவுகள் எல்லாம் சிறப்பு பெற நாங்கள் ஆசைப்பட வேண்டும். அந்த நேரத்தில் எங்களோட உள்ளங்கள் நல்லதை செய்யும். ஹராத்தை செய்கிற பொழுது, பாவங்களை செய்கிற பொழுது, மோசமான விஷயங்களை செய்கிற பொழுதெல்லாம் எங்களோட உள்ளங்கள் அவைகளை விட்டு நல்லதின் பால் திரும்புகிறது. நல்ல மக்களோடு சேருவான். பாவம் செய்கிற பொழுது தௌபா செய்வார். ஈமான் இறையச்சம் குறைகிற பொழுது அல்லாஹ்வின் பால் மீன்று அவனை மாற்றிக்கொள்கிற அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட எங்களோட முடிவுகளை இறுதி நேரங்கள் சிறப்பாக அமைய அல்லாஹ் அந்த சிறந்தவர்கள் எங்களை சேர்த்தருள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்கும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய இறுதி தருணம் இந்த உலகத்திலே சிறப்பு பெற வேண்டும் என்றால், கடைசி நிமிடங்கள் சிறப்பு பெற்று எங்களுடைய சக்கராத்துடைய நிலைமை சிறப்பு பெற வேண்டும் என்று சொன்னால், எங்களோட இந்த உலகத்தில் வாழுகிற எங்களுடைய இந்த காலங்கள் நல்லறங்களை நிறைவே செய்ய வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித் தருகிறார்கள், யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைகிறதோ தஹலல் ஜன்னா, அவன் சுவர்க்கத்துக்கு நுழைவதாக நபிகளார் சொல்கிறார்கள்.
எனவே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வார்த்தை கடைசி நேரத்திலே சும்மா வராது. எல்லாரும் நினைப்பார்கள், நான் தொழாமல் இருக்கிறேன், குர்ஆன் ஓதாமல் இருக்கிறேன், அல்லாஹ் மறந்து வாழுகிறேன். இந்த மனிதருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா லேசா இந்த கலிமா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அபூ தாலிபுக்கு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? கடைசி நேரம் அவரை முன்னால் பின்னால் பாதுகாத்தவர் சாச்சா. நீங்க ஒரு வார்த்தையை சொல்லுங்க, யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு வார்த்தையை சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், இதை சொல்லுங்க, அல்லாஹ்விடத்துல மன்றாடுவேன், உங்களுக்காக வாதாடுவதாக சொன்னார்கள். அவர் சொல்லல. அவருக்கு அல்லாஹ் நாடல்ல ஹிதாயத்தை, ஏகத்துவத்தை நாடவில்லை, சத்தியத்தை அல்லாஹ் வழங்கல்ல. எவ்வளவு சொல்லியும் அங்கே இங்கே பார்க்கிறார்கள். வரட்டு கௌரவம், உள்ளத்திலே பெருமை இருந்தது. முகம்மது சொல்வது உண்மைதான், அது சத்தியம் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் தன்னுடைய ஆணவம், கௌரவம், தன்னுடைய குடும்ப பெருமையெல்லாம் அவரை தடுத்ததை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இந்த வார்த்தை யாருக்கு வரும் என்றா, இந்த உலகத்தில் நல்லறங்களை செஞ்சவர்களுக்கு வரும், குர்ஆனிய வழியிலே சென்றவர்களுக்கு, சுன்னாவிலே பயணித்தவர்களுக்குத்தான் கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் வரும். மையத்தை கடைசி சக்கராத்துடைய நேரத்திலே கூட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி கொடுங்க. அங்க யாசீன் ஓதுவது அல்ல, அங்க குர்ஆன் ஓதுவது அல்ல. லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், கடைசி நேரத்தில் அவருக்கு லா இலாஹ சொல்லி கொடுங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இதுதான் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கின்ற பெரும் பாக்கியம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் சிலரை உறுதிப்படுத்துகிறான், உறுதியாக வைக்கிறான் என்று சொன்னா, இந்த உலகத்தில் எப்படி அல்லாஹ் உறுதி வைப்பான் தெரியுமா? இந்த உலகத்திலே அவன் மரணிக்கின்ற அந்த தருணத்திலே, கடைசி நேரம் அந்த மலக்குல் மௌத்தை பார்க்கிற அந்த தருணத்திலே அவன் வாயால லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை வரும். நல்ல முடிவா அமையும் என்ற செய்தியைத்தான் இதற்கு விளக்கம் செல்கின்ற அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதே நேரம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உறுதியாக இருந்தவர்கள், சத்தியத்திலே பயணித்தவர்கள், அமல் செய்து வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர்களுக்கும் மறுமையிலே சுவர்க்கம் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா திண்ணமாக சொல்லித் தருகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க வாழுகின்ற உலக வாழ்க்கை அற்பமான ஒரு போலி, கண்ணுக்கு ஆடம்பரமாக இன்பமாக இனிமையாக இருக்கிறது. அந்த மௌத்தை நாங்க சிந்தித்து பார்த்தா, தன்னுடைய சொத்தாலோ பொருளாதாரத்தாலோ எதாலும் எதையும் சாதிக்க முடியாது அன்புக்குரியவர்களே. எனவே எப்பொழுதும் அந்த மௌத்துடைய உணர்வோடு நாங்கள் வாழுவோம். இன்னைக்கு சிலரை பாருங்க, எப்படி வாழுகிறார்கள் தெரியுமா? இந்த உலகத்தில் நாங்க எப்படி வாழுகிறோம் சிந்தித்து பாருங்க. அவர்களுக்கு இந்த மார்க்கம் இரண்டாவது தான். இந்த மார்க்கம் எல்லாம் இரண்டாவது குவாலிட்டி. முதலாவது உலகம் தான் அவங்களுக்கு தேவை. பிள்ளைகளை உருவாக்குவதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு அவர்களுக்கு மார்க்கம் தேவையில்ல. இங்கிலீஷை கொடுக்க வேண்டும், அது பிழை கிடையாது. டாக்டர் ஆக்க வேண்டும், இன்ஜினியர்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்கிறதை தவிர பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுத்தோமா, சத்தியத்தை கொடுத்தோமா, தொழுகையை ஏவினோமாண்டா அதுக்கெல்லாம் கேள்விக்குறி. ஏன்? இந்த உலகத்துல கௌரவமாகத்தான் வாழணும். இப்படி சிந்திக்கிறோம். அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். அதோடு மார்க்கம் அடிப்படை. மார்க்கத்தை கொடுத்தால்தான் அல்லாஹ் பெரியவன், இறுதி தருணங்கள் சிறப்பா அமைகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய இறுதி முடிவுகளை வைத்து அல்லாஹு தஆலா மறுமை வாழ்க்கை ஆரம்பிக்கின்றான். இந்த உலகத்தில் நாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் அந்த கடைசி நேரம் நல்லாக அமையும், மறுமையுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். கடைசி தருணம் கெட்டதாக மோசமா அமைகிற பொழுது அந்த பயங்கரமான கபரு, சக்கராத்துடைய நேரம், நிரந்தர வாழ்க்கை பயங்கரம் அமைகிற என்ற செய்திகளை நாங்கள் புரிந்து கொள்வது. அன்புக்குரியவர்கள், இந்த உலகத்தில் சிறப்புள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்றால், ஈமானை சுவந்து நல்ல முடிவுகள் எங்களுக்கு அமையப்பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய உபதேசங்களை உள்வாங்க வேண்டும். பயான்கள், உபதேசங்கள், உபன்யாசங்களை உள்ளே எடுக்க வேண்டும். மார்க்கத்தை நாங்கள் படிக்க வேண்டும். எந்த உள்ளங்கள் நல்லதை உள்வாங்க விரும்பவில்லையோ, இந்த சத்தியத்தை எந்த உள்ளம் மார்க்கத்தை உள்வாங்க விரும்பவில்லையோ, தயங்குகிறதோ, முடிவெல்லாம் பயங்கரமா அமைய போகிறது. மார்க்கத்தை நாங்கள் படிக்க வேண்டும், மார்க்கத்தை விளங்க வேண்டும். சிலர்கள் ஜும்மாக்கு வருகிறார்கள். என்ன நோக்கம்? தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜும்மால குறை தீர்வது கிடையாது. ஜும்மால என்ன சொல்லப்படுகிறது, எந்த அறிவுரையோ அதை கேட்டு என்னை வாழ்க்கையிலே மாற்றிக்கொள்ள வேண்டும். சயஸக்கரு மை யக்ஷா வயதஜன்னபுல் அஸ்கா. யார் இந்த உலகத்தில் அல்லாஹ் பயப்படுவார்களோ,
அல்லாஹ் அஞ்சி வாருவார் அவர்களுக்கு தான் உபதேசம். வயத்த ஜன்னபுகல் அஸ்கா, பாவி கெட்டவன் மோசமானவன், இந்த அவனுக்கு பயான் தேவையில்ல, உபதேசம் தேவை கிடையாது, எனக்கு எந்த செய்தியும் தேவை கிடையாது என்று விரண்டு ஓடுவானாம். அன்புக்குரியவர்களே, இறுதியா ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த ஃபிரௌனுடைய முடிவை பாருங்க. குர்ஆன் அல்லாஹு தஆலா இந்த கொடுங்கோலனை அல்லாஹ் எப்படி பேசுகிறான் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமகாலத்தில் வாழ்ந்தவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நாக்கு கொன்னல், அவருக்கு தைரியமாக பேச முடியாது. அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிற, யா அல்லாஹ் என்னை கொன்னலை நீக்கி விடு யா அல்லாஹ். எனக்கு ஒருத்தர தானுடைய ஹாரூன அல்லாஹு தஆலா வழங்குகிறான். ஹு அஃப்ஸஹு மின்னி லிசானா, என்னை விட சிறப்பாக தெளிவாக பேசக்கூடியவர். எனவே அல்லாஹு தஆலா என்ன சொன்னான்? ஃபிரௌன் அல்லாஹ் என்று சொன்னவன், நான் அன ரப்புக்குமுல் ஆலா, நானே உங்களுடைய கடவுள் என்று சொல்லி பெருமை அடித்த ஒரு கொடுங்கோலனா இல்லையா? அல்லாஹு தஆலா சொன்னான், இத்ஹபா இலா ஃபிரௌன், நீங்க இருவரும் ஃபிரௌன் கிட்ட போங்க, பெரும் கொடுங்கோலன், ஃபகூலா லஹு கௌலன் லையினா, இவன்ட்ட போய் சத்தியத்தை சொல்ல வேண்டும், நீங்க பயப்படக்கூடாது, ஆனால் அழகான வார்த்தையை சொல்லுங்க, நளினமாக பேசுங்க. சில நேரம் இந்த மார்க்கம் அவனை ஈர்க்கக்கூடும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி அனுப்புகிறான். இருவரும் போகிறார்கள், அவங்க இந்த சத்தியத்தை சொல்கிறார்கள். சிறியோரு கூட்டம், அவனுக்கு கோபம் வருகிறது, கர்வம் கொள்கிறான், பெருமை அடிக்கிறான், எனக்கு மார்க்கத்தை சொல்ல வந்தானே என்று சொல்லி கோபம் வந்து இவர்களை அடித்து கொல்வதற்காக விரட்டி கொண்டு போகிறான். போகும் பொழுது ஃபிரௌனுடைய பட்டாளம் பின்னே வருகிறது. மூசாவும் அவருடைய கூட்டம் முன்னே செல்கிறார்கள். ஒரு சிறிய ஒரு கூட்டம், அவருக்கு அல்லாமே நம்பிக்கை இருக்கிறது. அங்கே சிலர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சார்ந்த சிலர்கள் சொன்னார்கள், இன்னால் அமுதுரகு, நாங்கள் மாட்டிக்கொண்டோம். ஈமான்ல பலகீனப்பட்டோர் சொன்னார்கள், நாங்கள் மாட்டிக்கொண்டோம், முன்னே கடல் வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், கல்லா இன்ன மய்ய ரப்பி சயஹதீன், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு நேரான வழியை காட்டுவான் என்று சொல்கிறார்கள். முன்னே கடல் குறுக்கிடுகிறது. அல்லாஹு தஆலா சொன்னா, மூசாவே தடியால முன்னு கடலுக்கு அடியுங்கள். அடிக்கிறார்கள், கடல் இரண்டாக பிளக்கப்படுகிறது. அங்கே அல்லாஹ் பாதை அமைத்து கொடுக்கிறான். மூசா தாண்டி போகிறார்கள், இவர்களும் பின்னால் விரட்டி வருகிறார்கள், நடுக்கடலில் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா எல்லோரையும் அழித்த வரலாற்றை குர்ஆனில் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன சொன்னார்? அவர் கல்லா இன்ன மய்ய ரப்பி சயஹதீன், என்னோடு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். இந்த தருணத்தில் இந்த ஃபிரௌன் கொடுங்கோலனை, அந்த சமூகத்தை அல்லாஹ் கடல் நடுவில் வச்சு அழிச்ச வரலாற்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அந்த மூசாவை அப்படியே காப்பாற்றியது அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? இந்த நடுக்கடல்ல உபதேசத்தை அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். சத்தியத்தை மறுத்த காரணத்தினால் நடுக்கடல்ல ஆமன்து பிரப்பி மூசா வ ஹாரூன், யா அல்லாஹ் மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை ஏற்றுக்கொண்டதாக கதறுகிறான். சக்கராத்துடைய நேரத்தில் அந்த இறுதி முடிவு பயங்கரமாக அமைந்தது. பாவியாக கொடுங்கோலன் காஃபிராக மரணித்த வரலாற்றை எங்களுக்கு படிப்பினையாக சொல்லித் தருகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, குறுகிய கால இந்த அற்பமான வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லதை உள்வாங்குவோம், சத்தியத்தை விளங்குவோம், அமல்களில் போட்டி போட்டு எங்களுடைய இறுதி முடிவுகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்புக்குரிய முடிவாக அல்லாஹ் ஆக்கி கடைசி தருணத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணித்து மறுமையிலே சிறந்த சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாரி வழங்க வேண்டும். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر.